வணக்கம் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு இப்போ ரீசெண்டா டெஸ்ட் பண்ணதுல கொலஸ்ட்ரால் 5 தான் இருக்கணும், ஆனா 13.6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கு என்ன சுகர் பிபி எதுவும் இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க மேம், நார்மல். மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. இப்போ கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் என்ன எடுக்கணும். ஓகே. இப்பதான் ரீசெண்டா. சரி, ஓகேம்மா. கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா நிறைய வறுத்த பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறத வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். முக்கியமாக அந்த பால் பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது நார்மலாக ஒரு 200 அப்படின்றது ஒரு நார்மலான லெவலாக இருக்கும். டிஜிஎல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிஎல் அப்படின்றது ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கெட்ட கொழுப்புகளோட தன்மையை வந்து தீர்மானிக்குது நம்மளுடைய ரத்தத்தில். அது நார்மலாக இல்லை, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம முக்கியமாக அந்த டயட் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில மருந்துகளும் வந்து அதுக்கு எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு கொண்டு வரதுக்குமே சில மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். இதனால ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, இதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அதை தொடர்ந்து பிபி வந்து அதிகமாகி சுகர் வந்து வர ஆரம்பிக்கிறது. இது மாதிரி ஒன்று தொடர்ந்து ஒன்று தான் அடுத்தடுத்த சிம்டம்ஸாக வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதை ஆரம்பத்திலே நம்ம வந்து தவிர்த்து அதற்கான முறையான சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவலை நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம்.